புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, நாளில் அற்புதமான ஒரு நேரத்தை நாம் செலவிடுகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமருகிற ஒரு பாக்கியம். நான் ஒரு சிலரை இப்போது காண நேர்ந்தது. தீர்த்தம் தெளிச்ச உடனே பிதாசத்தன் போட்டு அப்படியே வெளியே கிளம்பி போனாங்க. தீர்த்தம் அல்ல, அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆசிரை பெற்று இல்லம் திரும்பி செல்வதுதான் மேலானது. ஆக இந்த நேரத்தில் எல்லோரும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தை சொல்லுகிறது, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் மத்தியில் யாருமே தேவையில் இல்லை என வாசிக்கிறோம். இந்த திருப்பள்ளியில் தேவையில் இருக்கிற மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாம் வாசித்தோம். இந்த வேளையில் இறை குடும்பமாக அவர்களுக்காகவும் நாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு நேரம் இது. ஆகவே ஒருவர் மற்றவரை ஜெபத்தில் தாங்கி பிடிக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய எல்லா எண்ணங்களையும் இயேசுவிலே நாம் குவியப்படுத்துவோம். நமக்கு உதவி வருகிறது அவருடைய பிரசன்னத்திலிருந்து மட்டும்தான். ஆகவே இந்த நேரம் ஒரே உள்ளம் கொண்டவர்களாய் இந்த ஆராதனை பாடலில் நாம் எல்லோரும் எழுந்து நின்று அவரை கரம் தட்டி மகிழ்ச்சியோடு ஆராதித்து பாடி நம்மை நாம் ஜெபத்திற்கு உட்படுத்துவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். கைகளை தட்டி பாடுவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை, கைகளை உயர்த்தி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்குத்தான். கைகளை தட்டி. என் பெலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பெலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்குத்தான்
ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். கைகளை தட்டி எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனோ ஆராதனை உமக்கே. ஆமென். எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனோ ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். கைகளை தட்டி ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கூச்சப்படாம பக்கத்துல யாரும் இருக்கான்னு பாருங்க. எல்லாரும் சத்தமாய் குரலுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாம் ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளில் எங்களுக்கு நீர் ஜீவனை கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லுவோம் ஆண்டவர். ஆண்டவர் அநேகருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அதிகாலை தோறும் தட்டி எழுப்புகிற தேவன் இந்த நாள் காலையிலே நம்மை தட்டி எழுப்பி அவர் ஜீவனை கொடுத்தாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் பெயர் சொல்லி ஆண்டவரே, என் மகனே என் மகளேன்னு சொல்லி உம்முடைய பாதத்தில் என்னை கொண்டு வந்த கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லும். இறை வார்த்தையை கேட்பதற்கு பஞ்சம் ஏற்படும் சொன்னார். இறை வார்த்தை நமக்கு பஞ்சமில்லாதபடி இது இந்த நாளில் கேட்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து அவருடைய மடியிலே அமர செய்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரை துதிக்கிறோம். இதோ இந்த நாளில் உடைய மடியில் எங்களை அமர வைத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லோரும் இணைந்து இந்த வார்த்தைகளை சொல்லுமா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா. எல்லோரும் சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா. அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா. அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எல்லோரும் பாடுவோம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா. அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார்
அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் தாமே இது இந்த நாளில் சாட்சி சொன்னபடியா நம்முடைய இல்லத்தில் அம்மா அப்பான்னு சொல்ல நம்மை அழைப்பதற்கு பிள்ளைகள் இல்லாதபடி நம்மை ஆண்டவர் மலடி ஆக்காத கிருபைக்கு நன்றி சொல்லுவோமா? நம்முடைய இல்லத்திலே வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், எதிர்பார்க்கிற வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காலையில் எழுகிற பொழுது அம்மா அப்பான்னு சொல்லி நம்மை அழைக்கிறபடியாக ஆண்டவர் நம் சந்ததிகளை பெருக செய்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னும் எத்துணை மக்கள் பிள்ளை பாக்கியத்திற்காய் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த வரிசையில் நம்மை நிறுத்தாமல் நமக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாய் தகப்பனுக்காய் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னோடு படிக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்பதை கொடுப்பார் யாரும் இல்லை, அவர்கள் ஆசைப்படுவதை அவர்களுக்காய் வாங்கி கொடுப்பவர்கள் யாரும் இல்லை, அவர்கள் தேவைகள் இருக்கிற பொழுது ஓடி வந்தவர்களை கவனித்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. ஆனால் என் இல்லத்தில் நீர் தாயை தகப்பனை கொடுத்து ஆண்டவரே என் தேவைகளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்கிறார்களே. ஆண்டவரே, நான் வறுமையிலே வாடாதபடி, நான் வேதனைப்படாதபடி ஆண்டவரே என் தாயும் தகப்பனும் என்னை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பார்த்துக் கொள்ளுகிறார்களே. தங்கள் தேவைகளை குறைத்து கொண்டு ஆண்டவரே என்னை கவனித்துக் கொள்ளுகிற நல்ல தாய் தகப்பனை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறே, அந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நாம் எல்லாம் வளர்ந்த பொழுது கடவுளை அறிமுகம் செய்வதற்கு நமக்கு தாத்தா பாட்டி இருந்தாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. என் இல்லத்திலே வயதான காலத்திலும் என் தாயும் என் தகப்பனும் என் இல்லத்தின் ஆசீர்வாதமாய் இருந்து ஆண்டவரே தங்கள் நேரத்தை எனக்காய் என் பிள்ளைகளுக்காய் ஜெபத்தில் செலவிடுகிறபடியாக நீண்ட ஆயுளை என் தாய் தகப்பனுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு அந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, இல்லம் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டமும் இல்லத்தை மாற்றி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரே இதோ நீர் எனக்கு நிலையான இடத்தை கொடுத்து நிலையான இல்லத்தை கொடுத்து ஆண்டவரே உன் காலடி படு இடத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பேன் யோசுவாவுக்கு சொன்ன தேவன் எனக்கு நீர் இல்லத்தை கொடுத்து ஆண்டவரே நான் என் குடும்பத்தாரோடு வேர் விடுகிறபடியாக நல்ல இல்லத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரே இதோ உம் அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னவரே குறையில்லாதபடி என் குடும்பத்தை இது நாள் வரை பாதுகாத்து வருகிற கிருபைக்கு அந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோமா? திருப்பாடல் 23 அவர் சொல்லுகிறாரே, நான் உன்னுடைய ஆயனாக இருப்பேன், பசும் புல்வெளி என்கின்ற வாழ்க்கையின் பசுமையான நிலைகளுக்கு உன்னை அழைத்து சொல்லுவேன்னு சொன்ன தேவன் தாமே நம்முடைய குடும்பத்தின் பாத்திரம் அருளால் பொருளால் நிரம்பி வழிகிறபடியாக நாம் வீழ்ந்து போக வேண்டும் என சொல்லி பல்வேறு மனிதர்கள் நமக்கு எதிராய் எண்ணுகிற பொழுது நமக்கு எதிராய் அவர்கள் மந்திரித்து வைக்கிற பொழுது ஆண்டவரே அந்த எல்லா மனிதர்கள் பார்வையிலுக்கு முன்னதாக ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து ஆண்டவரே என் தலையில் நறுமண தைலத்தை பூசி ஆண்டவரே நலன்களால் என் பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் நிரப்பி வருகிற கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோம். எல்லோரும் கரம் உயர்த்துவோம். எல்லோரும் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே சத்தமாய் சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நான் வீழ்ந்து போகாதபடிக்கு என்னை நீர் பாதுகாத்து வருகிற கிருபைக்கு அந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நீரோடு ஏறும் நடப்பட்ட மரத்தை போல ஆண்டவரே என்னை நீர் பராமரிக்கிற கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோமா? எப்ப காலத்திலும் அந்த மரத்திற்கு கவலை இல்லை, ஏனெனில் ஆண்டவர் அதற்கு படி இழக்கிறான் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, என் குடும்பத்தார் என் உடன் பிறந்தவர்கள் என் உறவுகள் தலை நிமிராத பொழுது ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் உயர்த்தி வருகிற கிருபைக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. பருவ காலத்தை எல்லாம் கடந்து ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் கனி கொடுக்கிறோமே, என் உழைப்பை கடந்து உம் இரக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் எனக்கு படி இழக்கிற கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி தகப்பனே. அந்த நன்றி என்னாலும் தொடர்ந்து என் உதட்டில் இருப்பதாக ஆண்டவரே உம்முடைய அருள்கரம் என் குடும்பத்தை தொடர்ந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. நீர் மேக ஸ்தம்பமாய் நெருப்பு தூணாய் என் குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, உணவில்லை, நீர் இல்லை, ஒதுக்குவதற்கு இடமில்லை, வழி நடத்த தலைவன் இல்லை,
பாதுகாக்க எங்களுக்கு படை கருவிகள் இல்லை ஆண்டவரே. ஆனால் வனாந்திரத்திலே உம்முடைய பிள்ளைகள் பசியால் இறக்காதபடி, தாகத்தால் மடியாதபடி, எதிரிகள் அவனை தொடாதபடி ஆண்டவரே நீர் உம்முடைய மக்களை அதிசயமாய் வழிநடத்தியது போல ஆண்டவரே, இதோ இந்த ஆண்டு முழுமைக்கும் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் சொல்லுவோம். நம் தேவைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதம் சமர்ப்பிப்போமா? ஒவ்வொரு நாளும் தேவைகளோடு பிறக்கிறோம். அதே பாடல் சொல்லுதே, கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். பாடுவோம். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. ஆண்டவருக்கு நாம் கரம் உயர்த்துவோம். சாமுவேல் எழுதிய முதல் நூலில் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன் தேவை இருந்த பொழுது தன் உள்ளத்தை அண்ணால் கொட்டினால் வாசிக்கிறோமே. நம்முடைய தேவைகளை இந்த ஆண்டவரிடத்தில் நாம் கொட்டுகிற நேரம் இது. ஆண்டவரே, நான் உழைக்கிறேன், என் உழைப்பினால் என் கனவுகள் நிறைவேறவில்லை, என் பிள்ளைகள் படிக்கின்றன, ஆனால் எதிர்பார்த்த தேர்ச்சியை அடையவில்லை ஆண்டவரே. இந்த இளைஞன் இயேசுவை தேடி வந்த பொழுது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யும் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னாரே, உன்னிடத்தில் ஒன்று குறைபடுதுப்பான்னு சொல்லி. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்னிடத்தில் எது குறைபடுதுன்னு சொல்லி எனக்கு நீ வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பேரப்பிள்ளை, என்னுடைய மருமகள் இந்த பிள்ளை பாக்கியத்தை பெறுவதற்கு எது குறையாக இருக்குதுன்னு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் கல்லுக்குள் தேரையை வைத்து அதற்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையின் கருவறை கதவுகளை திறந்திரணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காய் வேண்டுங்கள். நாம் இதே திங்கட்கிழமை வாசகத்தில் வாசிச்சோம், விடுதலை பையனை 13 வாசிக்கிறோம். கருவறையை திறக்கிற எல்லா தலைச்சல் பிள்ளைகளும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு வாசிக்கிறோமே. ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய கருவறையை முட்டி திறக்கிற பாக்கியத்தை தலைச்சன் பிள்ளையை தாருங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் இயேசுவிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய துணை இல்லாமல் ஒன்றுமே சாத்தியமில்லை ஆண்டவரே, என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லுங்க. இது இந்த நாளில் வயதான பாட்டி வந்து என் முழங்கால் வேதனையை என்னுடைய சகாய தாயினுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் போக்கினார் என்று சொன்னாரே, என்னுடைய குறையை போக்குவதற்கு எது தடுக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. என் தலை முதல் பாதம் வரைக்கும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உங்கள் வேதனைகளை இந்த இடத்திலே இயேசுவிடத்திலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, தன் ஒட்டுமொத்த பணத்தையும் செலவழித்து கூட இரத்த போக்கு இருந்த பெண்ணுக்கு ஆண்டவரே சுகத்தை கொடுப்பதற்கு உலகத்தின் மருத்துவர்களுக்கு, உலகத்தின் மருத்துவத்திற்கு ஆண்டவரே சக்தி இல்லை. ஆனால் அவள் முகமெடுத்து உம்மை பார்க்கவில்லை, உம் கரத்தால் தொடப்படவில்லை. ஆண்டவரே, உம்முடைய ஆடையின் நுனியை தொட்ட பொழுதே வல்லமை வெளிப்பட்டு அவளுக்கு சுகத்தை கொடுத்ததே. சுகத்தை பெறுவதற்கு அவள் பணத்தை செலவிடவில்லை ஆண்டவரே, தன் நம்பிக்கையை செலவிட்டால் அந்த நம்பிக்கை அவளுக்கு சுகம் கொடுத்ததே. முழுமையான நம்பிக்கையை நான் பெற்று ஆண்டவரே, ஒரு பிள்ளையை என் கரத்தில் சுமப்பதற்கு, என் மகனும் மகளும் பிள்ளையை கரத்தில் சுமப்பதற்கு, என் பிள்ளை படிப்பதற்கு, வேண்டுகிற காரியம் கிடைப்பதற்கு எது தடையாக இருக்குது என்பதை வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் வெளிப்படுத்துவார். என் மகனே, என் மகளே, உன் வார்த்தையிலே நான் இருக்கிறேன், உன் வாழ்க்கையில் நான் இல்லைன்னு சொல்லுவார். நீ உதட்டளவில் என்னை புகழுகிறாய், உன் உள்ளம் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்குன்னு சொல்லுவார். இஸ்ரவேலை பார்த்து சொன்ன தேவன், நான் உன் முகத்தை எதிர்பார்க்கிறேன், நீ உன் முதுகை அல்லவா எனக்கு காண்பிக்கிறாய்னு சொன்ன தேவன் தாமே நம்மிடத்திலே வெளிப்படுத்துவார். இந்த குறையை என் மகனே, என் மகளே, உன்னிடத்திலிருந்து போக்குன்னு சொல்லுவார். நீயும் இந்த முறைக்கு சாட்சியாய் வாழுகிற பொழுது உன்னை புகழில் கீர்த்தியில் உயர்த்த காத்திருக்கிறேன், நீ எனக்கு அருவருப்பான காரியத்தை தூக்கி போடுன்னு சொல்லுவார். நல்ல நேரம் கெட்ட நேரத்தை பார்க்காதன்னு சொல்லுவார். உன் கை காலில் கண்டதை கட்டாதன்னு சொல்லுவார்.
ஆண்டவருடைய நாமம் புகழப்பட வேண்டிய இடத்தில் மற்ற மனிதரை புகழாதென்று ஆண்டவர் சொல்லுவார். துதிக்கும் கணத்திற்கு உரிய ஆண்டவருக்கு முன்னால் எந்த ஒரு மனிதரை தூக்கி வைத்திருக்கிறாயா, ஆண்டவர் வேண்டான்னு சொல்லுவார். உன் இல்லத்தின் வாசற்படியிலே நீ கண்ட தகடை தொங்க வச்சிருக்கிறாயா, ஆண்டவர் சொல்லுவார் நீ அற்புதத்தை பெறுவதற்கு உனக்கு தடையாக இருக்கு ஆண்டு வெளிப்படுத்துவார். உன் இல்லத்திற்குள்ளே உன் பிள்ளை பிறந்த நேரத்தை வச்சு ஜாதக புத்தகத்தை ஒளிச்சு வச்சிருக்காயா, ஆசீர்வாதம் வராமல் இது தடுக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். நீ உன்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவருடைய நாமத்தை வைக்காம, ஆண்டவருக்காய் வாழ்ந்து உழைத்த மறைசாட்சியாய் மரித்தவருடைய நாமத்தை வைக்காமல் நீ நல்ல நேரம் பார்த்து பிள்ளைகளுக்கு போய் நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கிறாயா, அது உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் தடுக்குதுன்னு சொல்லுகிறாரு. எல்லாவற்றையும் தூக்கி எறிவதற்கு தடையாக இருக்கிறதை ஆண்டவரே என்னிடத்திலிருந்து அகற்றுன்னு சொல்லுங்க. உம்மை நான் பற்றிக்கொள்ள வேண்டும் அப்பா. அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணை போல எனக்கு சுகம் வேண்டும் சொல்லுங்க. பேதுரு சொன்னானே, பொன்னும் வெள்ளியும் இல்ல, என்னிடத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நடன்னு சொன்னாரே. எனக்கு முன்னால் நீர் வந்திருக்கிறீரே, ஏன் எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கவில்லை? என் குடும்பத்தில் ஏன் இன்னும் பிரச்சனை தீரவில்லை? ஆண்டவரே, உடைந்து போன குடும்பங்கள் ஏன் இன்னும் இணையவில்லை? ஏனெனில் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுமக்கிறபடியாக என் குடும்பத்தின் பாத்திரம் தகுதி இழந்து நிற்கிறது. ஆண்டவரே, முதல் கட்டளையை மீறி இருக்கிறேனே, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு அருவருப்பானதை செய்கிறேனே, என்னை மன்னித்து சுகம் தாங்கன்னு சொல்லுங்க. அப்படி மனதுருகி மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை இந்த நாளில் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். 2 பேரும் ஜெபிக்க போனப்ப இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவருக்கு முன்னால் போய் நின்று தன்னை குறித்து விளம்பரப்படுத்தினானே, அந்த பரிசேயனா அல்ல. ஆண்டவருடைய ஆலயத்தில் தன் பாதத்தை எடுத்து வைக்க கூட மனமில்லாம் தன்னுடைய நெஞ்சிலே தட்டி கொண்டு ஆண்டவரை கண்களை உயர்த்தி பார்க்காமல் நான் பாவின்னு சொல்லி மனம் வருந்தன அந்த வரி தண்டமுனையை பார்த்து இயேசு சொன்னாரே, இந்த இருவரில் கடவுளுக்கு உகந்தவராய் ஆசி பெற்று சென்றவன் அந்த வரி தண்டுபவன் சொன்னாரே. நாம் மனம் வருந்துவோமா? நம் பாவத்தை குறித்து மனம் வருந்துவோமா? மனம் வருந்து இயேசுவிடத்திலே மன்னிப்பை கேட்போம். இயேசு நம்மை மன்னிக்கிற பொழுது, நம்முடைய பாவங்கள் துடை தெரிகிற பொழுது நாம் பரிசுத்தமாய் மாறுகிறோம். அந்த பரிசுத்தம் கடவுளுடைய கொடையை நமக்கு பெற்று தரும். இந்த ஆராதனை பாடல் வழியாக இந்த பாடல் பாடப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் புடமிட்டு பார்ப்போம். நம்மை நாம் புடமிட்டு பார்ப்போம். ஒவ்வொரு திருப்பலியிலும் உணராமல் சொல்லுகிறோமே, என் சிந்தனை, சொல், செயல், கடமையை தவறியதால் ஆண்டவரே உமக்கு எதிராய் பாவம் செய்ததால் சொல்லி உணராமல் சொல்லுகிறோமே. எண்ணி பார்ப்போம், என் சிந்தனை எப்படி இருக்குப்பா, என் சொல் எப்படி இருக்குப்பா, என் செயல் எப்படி இருக்கு எண்ணி பார்ப்போம். அது ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தால் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா இந்த நாளில் தேடி வந்து தொடுவார். அது ஆண்டவருக்கு உகந்ததாய் இல்லைன்னு சொன்னா இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ மனம் மாறு. நீ மனம் மாறுகிற பொழுது அந்த மனமாற்றம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு சொல்லி. ஆகவே இந்த வேளையில் நம்மையே நாம் அப்படியே நமக்குள் பயணப்பட்டு நாம் முழுமையாய் பரிசோதிப்போம். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா 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 ஏசையா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஏசையா 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 ஏசையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். கைகளை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா.
ஏசையா ஏசையா. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஈரெடுக்கிற ஜெபத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லோரும் அப்படியே உங்களுடைய கரங்களை உங்கள் தலை மீது வைப்போம். ஆண்டவர் நம்மை நம் கரத்தின் வழியாகவே அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் உடலை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் உள்ளத்தை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, மனதுருகி ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. சாலமோன் கட்டி எழுப்பிய அதி பரிசுத்தமான தேவாலயத்திலே உம்முடைய கண்களும் இருதயமும் இந்நாளும் குடிகொண்டிருக்கும்படியாக வாக்கு கொடுத்த தேவனே, ஆண்டவரே, இதோ உம்முடைய கண்கள் இருதயம் நற்கருணை வடிவிலே நற்கருணையிலே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதே. உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே. அவர்கள் ஜெபக்கருளை நீர் கேளும் ஆண்டவரே. எந்த தொலைவும் எங்கள் ஜெபம் உம்மை வந்து அடைவதை தடுப்பதில்லை ஆண்டவரே. செங்கலை செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே, கூன் விழுந்த முதுகோடு உம்முடைய இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே மனமுடைந்து அழுதார்களே. அவர்கள் கண்ணீரை அழுகுரலை கேட்ட தேவன் மனம் இறங்கி வந்தீரே ஆண்டவரே. அவர்கள் கரம் இன்னும் 1000 ஆண்டுகள் உழைத்திருந்தாலும் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்காத ஆண்டவரே. அடிமைகளுக்கு ஆயுதம் இல்லை, ஆனால் ஆண்டவரே, மிகப்பெரிய தேசமான எகிப்தை எழுந்து வெற்றி கொள்ளுகிறபடியாக உம்முடைய பிரசன்னம் அந்த நாளில் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்ததே ஆண்டவரே. இதோ அதே விடுதலை என் உடல் வேதனையிலிருந்து எனக்கு இந்த நேரத்தில் சுகத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த வல்லமையான கரத்தின் பலம் என்னுடைய கரத்தின் வழியாக எனக்குள் பாயட்டும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இதோ இங்க இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை முழுமையாய் அறிந்திருக்கிறேன். யோவான் 2:25 வாசிக்கிறோமே, எங்களை குறித்து யாருமே உமக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, எங்களுக்குள் இருப்பதை நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மனதில் நாங்கள் சந்திக்கிற கண்ணீரை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் என் கணவனோடு, என் மனைவியோடு, வயதான என் தாய் தந்தையோடு, என் பிள்ளைகளோடு நல்ல உறவு இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே, அந்த 4 சுவர்களுக்குள் ஒவ்வொரு நாளும் வேதனை பட்டு ஆண்டவரே, ஏதோ வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம் என இருக்கிறார்களே. இந்த நேரத்தில் அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை நீர் தந்தருளும் ஆண்டவரே. அமைதி இல்லாமல், தன்னை அன்பு செய்வதற்கு ஒரு நபர் இல்லாமல் ஆண்டவரே அலைந்து திரிந்த சக்கேயுவை தேடி சென்று ஆண்டவரே, நீர் அவன் இல்லத்திற்குள் சென்று, சக்கேயு, நீ இந்த இல்லத்தில் குவித்து வைத்திருக்கிற செல்வங்கள் அல்ல, மாறாக என் வருகை உனக்கு மீட்பை கொடுக்குதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எங்கள் இல்லம் அழகாய் இருக்கிறது, நல்ல பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, ஆனால் என் இல்லம் ஆண்டவரே அது கல்லறை போல சந்தோஷத்தை இழந்திடமாய் இருக்கிறதே. உம்முடைய பிரசன்னம் என் இல்லத்தை சக்கேயுவின் இல்லத்தை போல மாற்றட்டும் ஆண்டவரே. மீட்பின் பாத்திரமாக என் இல்லத்தை அது மாற்றட்டும் ஆண்டவரே. அந்த வல்லமையை இந்த நேரத்தில் நீர் தாரும். தன் பிள்ளைகளுக்காய் அழுகிற பெற்றோரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் உடம்பில் பலன் இருக்கிறவரை என் பிள்ளையை நான் உருவாக்கி விடுவேன், ஆனால் இன்னும் என் மகனும் என் மகளும் நல்ல வேளையில் அமரவில்லை, என்னுடைய மகனுக்கு மகளுக்கு திருமண வாழ்க்கை நன்றாக அமையவில்லை, இதோ நான் கண்களை மூடுவதற்கு முன்னால் நல்லதொரு வாழ்வை என் பிள்ளை வாழாதான்னு சொல்லி ஆண்டவரே, பிள்ளைக்காய் வேதனைப்படுகிற அத்துணை பெற்றோரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் தலையில் கரம் வைத்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீர்னு சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவரே மனம் விரும்புவதை நீர் தாரும் ஆண்டவரே. மனம் விரும்புவதை நீர் தாரும் ஆண்டவரே. என் மகனே, என் மகளே, ஒரு வார்த்தையில் வனாந்திரத்தில் கசப்பான தண்ணீரை குடிக்கிற தண்ணீராய், அறுசுவை தண்ணீராய் மாற்றிய அதே ஆண்டவர், ஒன்றுமில்லாத தண்ணீரை அறுசுவையான திராட்சை ரசமாய் மாற்றிய ஆண்டவர் இந்த வேளையில் உங்கள் கண்ணீரை மாற்றுகிற அற்புதமான நேரம் இது, அற்புதமான நேரம் இது. தன் சொந்த ஊருக்கு சென்ற பொழுது நம்பிக்கை இல்லாததால் இயேசுவால் அங்கு சுகம் தர முடியவில்லை, ஆனால் நம்பினவர்களுக்கு அவர் சுகம் கொடுத்தாரே. உங்கள் நம்பிக்கை அதிகப்படட்டும், உங்கள் நம்பிக்கை ஆழப்படட்டும்.
நீங்கள் கேட்பதை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் கேட்பதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து நிரப்புகிறார். இதே இடத்தில் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் மாற்றுவார். ஆமென். இரவெல்லாம் எந்த இடத்தில் சீடர்கள் உழைத்து, இரவெல்லாம் எந்த இடத்தில் வலை வீசி ஒன்றுமில்லாமல் காலையில் வலையை இழுத்த பொழுது அவர்கள் தண்ணீரை கூட பிடிக்க முடியாமல் வெறுங்கையோடு வந்தார்களோ, அதே இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து நீ மீண்டுமாய் வலையை வீசுன்னு சொல்லி வலை கிழிகிறபடியாக, எந்த இடத்தில் ஒன்றுமில்லாமல் வந்தார்களோ அதே இடத்தில் வலை கிழிகிறபடியாக மீன் பாட்டினால் நிரப்பின தேவன், எந்த இல்லத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறீர்களோ அதே இடத்தில் அமைதியை நிரம்ப கொடுக்க போகிறார். எந்த உறவுகளுக்கு முன்னால் உங்கள் பிள்ளை தாழ்ந்து இருக்கிறதோ அவர்களுக்கு முன்னால் ஆண்டவர் உயர்த்த போகிறார். எந்த உடன் பிறந்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் மட்டும் தலையெடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்னால் ஆண்டவர் உயர்த்த போகிறார். இதோ கண்ணீரோடு இருக்கிற இதே தேவாலயத்தின் வாசற்படியிலே ஆண்டவர் உங்களை சாட்சியின் கண்ணீரால் நிரப்புகிற நாள் அண்மையில் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் உங்களை நிரப்புவார் என சொல்லி, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையை உம்முடைய பாதம் வைத்து சொல்லுகிறேன், நீர் பொறுப்படுத்தி என் குடும்பத்தை நடத்தும் என சொல்லி நம்பிக்கையோடு செல்வோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்னதாய் பயணப்பட்டு நம் பாதைகளை அது இலகுவாக்கி வெற்றியினுடைய கனிகளை நமக்கு தருவதாக. ஆமென். மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி